ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஜோதிடம் என்பது, ஜோதி என்றால் நம்முடைய வாழ்வில் ஒளியேற்றுவது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் நம்ம அடையணும் அப்படிங்கணும். நம்ம பிறந்திருக்கிறோம். பிறந்ததுலேருந்து இன்று வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டும் நடக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒருவர் இருக்கார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளுடைய குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணுறவராக இருப்பார். நம்மளுடைய உடல் தகுதி, மனத்தகுதி எல்லா விதத்திலையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர் தான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வரர் அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறீங்க. என்னை பொறுத்தளவில் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போய் சாப்பிட்டுட்டு விபூதியை பூசிட்டு வாங்க. சனி பகவான் என்றால் அவர் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், ஆயுளுக்காரகர். அப்போ ஆயுள் என்பது நமக்கு நீடிக்கணும்னா அவரை பார்க்கணும். சில பேர் சனி முன்னால நிற்காதீங்கம்பாங்க. அது தவறான கருத்துங்க. எல்லா கிரகங்களும் நல்லா கவனி, கடவுள்களாக மாறிவிட்டால், எல்லா கிரகங்களும் கடவுள்களாக கன்வெர்ட் செய்யப்பட்டு விட்டால், பூமியில நல்லா கவனிங்க, மேலிருந்து ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்களை தடுத்து ஆட்கொண்டு சுகமாக நலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய வகையில இருப்பதுதான், அதுதான் ஜோதி சொரூபம். அந்த ஜோதியே சுடரொளியே சூழொளி விளக்கேன்னு சொல்றார். அப்ப கோவில்கள்னு வந்துட்டா என்ன ஆகும்? மனிதர்களுக்கு நலம் பயக்கத்தக்க வகையில் அது மாற்றி அமைக்கப்பட்ட விஷயம். இப்போ சூரிய ஒளிய டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னா கண்ணு ஒன்றும் செய்யாது. அதே நேரம் சூரியகாந்த கண்ணாடி வழியாக இங்க உள்ள இறக்குனீங்கன்னா கீழே வச்ச பொருள் தீப்பிடிச்சு எரியும். கிரகணத்தை நாம் பார்க்க கூடாது, கண்ணாடி வழியா பார்க்கிறோம். அது மாதிரி சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போனால் உங்க பெயர், ராசி, நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி எல்லாம் செய்யணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப சனி பகவான் அப்படின்னாலே நமக்கு பல பல பிறவிகளில் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகளை எல்லாம் அவரு சுட்டி காட்டுவார். அது மட்டுமல்ல, தொட்டும் காட்டுவார். சனி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், நாம கர்மாவை அடையாளம் காட்ட வந்தவர். காகத்வஜாய வித்மகே கட்கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயர். இப்ப சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே ஒரு சுவையான பேர். என்னையா நீங்க தாயா சொல்றீங்கன்னு. எம்மா, அச்சத்தால் வரக்கூடிய விஷயம் இல்லை, பயப்படவே பயப்படாதீங்க. முதல்ல எந்த கிரகமும் கெடுதல் பண்ணாது. உங்க உடம்பில் கழிவுகளை வெளியேற்றக்கூடியவர் சனீஸ்வர பகவான். உங்கள் கிட்னியை ஆப்ரேட் பண்ணக்கூடியவர் சனீஸ்வர பகவான். நான் என்ன சொல்ல வரேன், இந்த உடம்பில் நல்ல கவனிங்க, உடம்பில் உள்ள கழிவுகள் இருக்கு பாருங்க. உதாரணத்திற்கு கடல் கரையில எவ்வளவு உப்பு இருக்கு, ஒரு கடல்ல எவ்வளவு உப்பு இருக்கும், அதே அளவு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு கழிவுகள்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி, லட்சக்கணக்கான ஃபில்டர்களை வைத்து கொண்டு ஃபில்டர் பண்ணி நமக்கு இரத்தத்தை சுத்தம் செய்து ஆயுளையும் ஆரோக்கியத்தையும், ஏன் ஹார்ட் அப்படின்னாலே அதுக்கு சுக்கிரன், ஹார்ட்னா சுக்கிரன், அந்த சுக்கிரன் மூலமாக நம்முடைய தலை என்பது மேலே இருக்கிற குரு பீடம், அதன் வழியாக நம் வாழ்வை இந்த உலகத்தில் சுகமாக இருக்கக்கூடிய ஆயுளை தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான். பூச நட்சத்திரம் கிட்னியே குறிக்கும். புரியுதுங்களா? சனீஸ்வர பகவான் இல்லைன்னா உலகமே இல்லை. இது ஒரு பகுதி. அடுத்த சாப்டருக்குள்ள போவோம். இப்ப சனி பகவான் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சனி பகவான் எங்க பிறந்தார் அப்படின்னா, சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செவ்வாயினுடைய கர்ம பதிவுன்னு அர்த்தம். நமக்கு வாழ்க்கையில பிறந்த கர்மா, போன பிறவி பல பிறவிகளை செய்த பாப சாபங்களை எல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டு வந்து நம்மை தேடி வந்து நம்மை தண்டனை அனுபவிக்க செய்து இந்த பூமியில நம்மளை என்ன பண்ணுவாரு, நம்மளை ஒழுங்குபடுத்தி வகைப்படுத்துறவர் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானுக்கும் கர்மா இருக்குது. சனிக்கே 7.5 சனி இருக்கு. நமக்கு 7.5 சனி இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கு 7.5 சனி இருக்கு. இப்ப இந்த செவ்வாய் என்பது செவ்வாயினுடைய கர்ம பதிவு யார்கிட்ட இருக்கு? ரேவதி நட்சத்திரம் செவ்வாய் என்பது செவ்வாயினுடைய கர்ம பதிவு. செவ்வாயினுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள்லாம் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 4 நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பொருத்து விதி பொருந்தும். சரி, சனிக்கிரகம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறனால, ரேவதி செவ்வாயினுடைய கர்ம பதிவை கையில வச்சிருக்கிறனால, சனி திசை, சனி புத்தி நடப்பவர்கள், சனி ஒருத்தரை பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சனி ஒரு இடத்துல பார்க்குறாருங்க.
சனி வந்து அவருடைய பார்வையில 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையா பார்க்கிறார். தன்னுடைய நிலையை தன் பார்வையின் வாயிலாக எந்த பாவம், எந்த வீடு, எந்த கிரகத்தில் இருக்கிறதோ அதன் மேல் திணிப்பார். இதாங்க விஷயம். சரி, சனி அமர்ந்த பாவம் எப்படிங்க இருக்கும்? செவ்வாயை போல தாங்க செயல்படும். சனி அமர்ந்த பாவம் செவ்வாயை போல். உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது, அவர் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி. சனி எப்படி பண்ணுவார்? அமர்ந்த பாவம் செவ்வாய், அவருக்கு பூமி, வீடு, வாசல் அமையுங்க. அதை தீய கோள்கள் பார்வை இல்லைன்னா சொத்தை வாங்கி கொடுப்பாருங்க. அதனாலதான் சனி பகவான் பழைய வீடை வச்சிருப்பார். சனினாலே பழசுன்னு அர்த்தம், பாரம்பரியம்னு அர்த்தம், முதுமைன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க, பல பரிணாமம் இருக்கு. இப்ப திருமணம் லேட் ஆகுங்க. இப்ப இந்த சனி திசையில ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுங்க, பரிகாரம் பின்னால சொல்லிடுவேன் ஐயா, உடைச்சே சொல்லிடுவேன். நீங்க அதை பத்தி கவலையே கிடையாது. வெறும் ஏமாத்திட்டு பலன் சொல்லிட்டே மாத்திரம் கிடையாது. உண்டு. திருமணம் லேட் ஆகுங்க, இல்ல திருமணம் ஆகாதவங்க அந்த வீட்டுல இருப்பாங்க, திருமணம் ஆகி பிரிந்தவங்க இருப்பாங்க, சின்ன வயசுலேயே இளம் வயதிலேயே விதவையானவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை, இதெல்லாம் அந்த குடும்பத்துல இருக்குங்க. புரியுதுங்களா? பாருங்க, இப்ப சனி கிரகம் அப்படின்னா அது பிறந்த நட்சத்திரம் ரேவதி, அதுக்குரிய கர்ம பதிவெல்லாம் சேர்க்கும் போது மொத்தத்துல ஒரு 7 பாயிண்ட் வருதுங்க. என்னென்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணத்துல பிரச்சனைங்க, உத்தியோகத்துல பிரச்சனைங்க, உத்தியோகம் சரியா அமையாதுங்க. அதற்கப்புறம் உத்தியோகம் அமைந்தாலும் உத்தியோகத்துல ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் இருக்குங்க. வண்டி, வாகனம், நிலபுலன்கள் மூலமாகவும் ஒரு பிரச்சனை, அது மாதிரியான பிரச்சனையும் வருங்க. சனி அமர்ந்த பாவத்தில் இளைய சகோதரர்கள் அவங்களோட சண்டை, சச்சரவு, பிரச்சனை இதெல்லாம் வருங்க. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. சனி அமர்ந்த பாவத்தில், இப்போ உதாரணத்திற்கு நான் சொன்னேன்னா நீங்க அஸ்ட்ராலஜி ஆகிடாது. இப்ப சனி அமர்ந்த பாவத்தில் அந்த உறவு சார்ந்து போலீஸு, யூனிஃபார்மு, அந்த மிலிட்ரி, இது சம்மந்தப்பட்ட துறை வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க. சனி அமர்ந்த பாவத்துல ஏன் பிரச்சனை வருதுங்க? இப்ப 4ஆம் பாவத்துல சனி இருக்காருங்க, ஏன் பிரச்சனை வருது? போன ஜென்மத்தில் அந்த பாவ உறவில் அலட்சியம் செய்ததுனால இந்த துன்பம் வருதுங்க. புரியுதுங்களா? சனினா என்ன ஆகும்னா, போன ஜென்மத்தில் அந்த பாவம் சார்ந்த உறவில் அந்த உறவை அலட்சியம். இப்ப 4ல சனி இருக்கு, பிரச்சனை வருதுன்னா 4ஆம் இடம் தாயாரு. போன பிறகுல அம்மா சொல்ல கேட்டிருக்க மாட்டான், அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருக்க மாட்டான், அம்மாவை அடிச்சிருப்பான், திட்டிருப்பான், கேவலப்படுத்தியிருப்பான், சோறு தண்ணி கொடுத்துருக்க மாட்டான், திக்கற்று விட்டுருப்பான். அதனால இப்ப என்ன பண்றாரு சனி? வம்மை அர்த்தாஷ்டம சனின்னு வர்றாரு. நீங்க நல்லா கவனிங்க. அப்ப கோச்சார சனி என்ன செய்வாரு? பிறந்த கால சனி இருக்காரு, கோச்சார சனி வரப்போகுது. எப்படியாவது உன்னை சுற்றி, நீங்க ஒருத்தட்ட கடன் வாங்குறீங்க, நேர்மையா கொடுக்குறீங்க, கொடுக்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? சொல்லி விடுவேன். அப்புறம் திருப்பி என்ன செய்வான்? ஃபோன் பண்ணுவேன். ஃபோனை எடுக்கலைன்னா அடுத்தாப்புல என்ன செய்வான்? வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரலைன்னா அடுத்து என்ன செய்வான்? அவன் எங்கேயாவது பார்ப்பான், ஆளுகளை சொல்லி வைப்பான், அவரை பார்த்தா சொல்லுமா, பார்த்த உடனே என்ன செய்வான்? ஓடி வருவான். அப்போ உங்களை ஆள் போட்டு 2 ஆளை போட்டு தேட விட்டுருவானா இல்லையா? இவ்வளவுதான் சனி. புரியுதுங்களா? 4ஆம் இடத்துல இருந்தா வீட்டுக்கு தேடி வர்றான். 7ஆம் இடம் மனைவி மக்கள் கூட்டாளி, அங்க வர்றான். புரியுதுங்களா? 3ஆம் இடம் இப்படித்தான் வர்றாரு. அப்ப அட்டமச்சனி, 7ரை சனி. அப்ப சந்திரனுக்கு முன்னும் பின்னும் என்ன பண்ணுவாரு? சுத்தி வளைச்சு உட்காந்துக்குவாரு. புரியுதுங்களா? 7ரை சனினா என்ன? இதான். அப்ப நம்ம கடனை கொடுத்துட்டா அவரு பண்ணுவார். கடனை வாங்குற வசூலிக்கிற விதம் இவர்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. அடி உத, குத்து, மந்தம், கேவலம், அசிங்கம், தாமதம், பொறுமை, இந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகளை கொடுத்துருவார். நாம அப்ப சனி எந்த வீட்டுல யாருக்கு இருக்கு? இப்ப சனி வந்து மீன ராசியில இருக்கு. இப்ப மேச ராசிக்காரனுக்கு